இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ZS வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் தனலட்சுமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் இயங்கும் குழந்தைகளுக்கான சிகிச்சை மையம் இடிந்து விழும் நிலையில் உள்ள மருத்துவமனையால் பொதுமக்கள் அச்சம். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி தடுப்பணை நீர் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் அவதி. தடுப்பணையில் சுத்தம் செய்யப்படாத நீர் செடிகளால் அசுத்தமாகும் குடிநீர். வேதாரண்யம் பகுதியில் முந்திரி விளைச்சல் பாதிப்பால் விவசாயிகள் வேதனை. பூச்சி தாக்குதலால் பலத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் புலம்பல். மேட்டூரில் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் குப்பை வாகனத்தில் அழைத்து செல்லப்படும் அவலம். தூய்மை பணியாளர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமை. சங்கராபுரம் அருகே சாலைகளில் தானியங்களை உலர வைப்பதால் உயிரிழப்புகள் ஏற்படும் அவலம். உலர்களம் அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் குழந்தைகள் சிகிச்சை மையம் இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்து உள்ளனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் 2019ஆம் ஆண்டு முதல் மாவட்ட ஆரம்ப இடையீட்டு மையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு மாவட்டம் முழுவதும் பிறக்கும் பச்சிளம் குழந்தைகளுக்கு ஆரம்ப நிலையிலேயே பிறவி குறைபாடுகளை கண்டுபிடித்து அதற்கு ஏற்ற சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இம்மைய கட்டிடம் பயன்பாட்டிற்கு வந்து 5 ஆண்டுகளை ஆன நிலையில் கடுமையாக சேதமடைந்துள்ளதோடு கட்டிடத்தின் சுவர்களில் தொட்டாலை உதிரும் சிமெண்ட் பூச்சிகளும் மேற்கூரையின் சிமெண்ட் பூச்சிகளும் இடிந்து விழுந்து வருகிறது. மேலும் கட்டிடத்தின் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் பச்சிளம் குழந்தைகள் சிகிச்சைக்கு அழைத்து வர பெற்றோர்கள் அச்சப்படுவதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டிடத்தின் குறைந்தபட்ச ஆயுள் 15 ஆண்டுகள் என்ற நிலையில் 5 ஆண்டுகளிலேயே கட்டிடம் பலவீனம் அடைந்துள்ளதால் இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள கட்டிடத்தை சீரமைத்து உரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி தடுப்பணையில் தேங்கி நிற்கும் ஆற்று நீர் துர்நாற்றம் வீசுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆழ்வார் திருநகரி மற்றும் ஆழ்வார் தோப்பு கிராமங்களுக்கு இடையே 440 மீட்டர் நீளம் 1.5 மீட்டர் உயரத்திலும் 25.14 கோடி ரூபாயில் செலவில் தடுப்பணை கட்டப்பட்டது. இதனால் ஆழ்வார் திருநகரி பகுதியில் கூட்டு குடிநீர் திட்ட கிணறுகளுக்கு தேவையான நீர் கிடைப்பதுடன் இப்பகுதிகளில் உள்ள 1522 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நிலையில் நீர்வளத்துறை மற்றும் வனத்துறையினரின் எல்லை பிரச்சினையால் ஆற்றின் மைய பகுதியில் நீர் செடிகள் அகற்றப்படாமல் இருப்பதால் அங்கு தேங்கி நிற்கும் தண்ணீரில் துர்நாற்றம் வீசுவதாக கூறப்படுகிறது. இதனால் உரை கிணறுகளில் காணப்படும் தண்ணீர் கழிவுநீர் போல மாறிவிட்டதால் அதனை பயன்படுத்தும் பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நிலையில் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் கோவிலில் ஜூன் 14ஆம் தேதி நடைபெறும் வைகாசி திருவிழாவின் போது நவ திருப்பதி கோவில் 9 பெருமாள்களும் தாமிரபரணி ஆற்றில் இறங்கும் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளதால் அதற்கு முன்னதாக ஆற்றில் உள்ள நீர் செடிகளை முழுவதுமாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓப்பன் பண்ணும்போது க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி ஒன்றுமே க்ளீன் பண்ணவே இல்லை. நமக்கு பின்னாடி இருக்க இடம் ஃபுல்லாகவே
செடியாக வளர்ந்து முட்புதிராக வளர்ந்து தண்ணி கெட்டி கிடந்து யாருமே குடிக்க முடியாத லெவலில் ரொம்ப துர்நாற்றம் அடிச்சிட்டு இருக்கு. இதை நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதை ஒரு பீஸ் மீட்டிங் மாதிரி வச்சுருந்தாங்க. தாலுகா ஆஃபீஸில் பீஸ் மீட்டிங் மாதிரி வச்சுருந்தாங்க. அதை பீஸ் மீட்டிங்கில் என்ன சொன்னாங்கன்னா, இது விரைந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆனால் இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. இதை க்ளீன் பண்ணவும் இல்லை. பார்த்துக்கோங்க, தண்ணியை மட்டும் திறந்து விட்ருக்காங்க, ஆனால் க்ளீன் பண்ணவே இல்லை. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே பருவம் தவறிய பெய்த மழையால் முந்திரி சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வேதாரண்யம் அடுத்த செம்போடை, தேத்தாக்குடி, புஷ்பவனம், வெள்ளப்பள்ளம், நாலுவேதபதி, அயக்காரம்புலம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 5000 ஏக்கரில் முந்திரி சாகுபடி நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து முந்திரி மரங்களில் பூக்கள் பூத்து காய்க்க தொடங்கிய நிலையில் பருவம் தவறி மழை பெய்ததால் முந்திரி சாகுபடி கடுமையாக பாதிப்படைந்துள்ளது. குறிப்பாக பூக்களில் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் முந்திரி காய்கள் கருப்பு நிறமாக மாறி காய்கள் தானாகவே கீழே விழுந்து வீணாகி வருகிறது. இதனால் கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் அரசு ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் குப்பை வாகனத்தில் அழைத்து செல்லப்படுவதற்கு சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் நகராட்சியில் நிரந்தர தூய்மை பணியாளர்களால் 30 பேரும் ஒப்பந்த அடிப்படையில் 136 பேரும் வேலை செய்து வருகின்றனர். இவர்கள் நகராட்சியில் உள்ள 30 வார்டுகளில் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் குப்பைகள் சேகரிக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் நகராட்சி அலுவலகத்தில் இருந்து வார்டுகளுக்கு வேலைக்கு செல்லும் போதும் பணி முடிந்து திரும்பும் போதும் குப்பை வாகனங்களில் பாதுகாப்பற்ற முறையில் அழைத்து செல்லப்படும் அவலம் நீடித்து வருகிறது. இதனால் குப்பை வண்டிகளில் ஏற்படும் துர்நாற்றத்தையும் சுகாதார சீர்கேட்டையும் சகித்துக் கொண்டே பயணம் செய்யும் பணியாளர்கள் மூச்சுத்திணறல் மற்றும் தொற்று நோய்களுக்கு ஆளாவதாக கூறப்படுகிறது. தூய்மை பணியாளர்களும் மனிதர்களே என்பதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் அளிப்பதோடு குப்பை வாகனங்களில் ஏற்றி செல்வதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகராட்சி நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சாலைகளில் தானியங்களை உலர வைப்பதால் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கல்வராயன்மலை அடிவார பகுதியிலான மல்லாபுரம், பாவளம், பாப்பாத்தி மூளை, மூலக்காடு, அணைமடுவு, லக்கிநாயக்கன்பட்டி, ரங்கப்பனூர், அரசம்பட்டு ஆகிய கிராமங்களில் உள்ள விவசாயிகள் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அறுவடை செய்யப்பட்ட மக்காச்சோளத்தை உலர வைக்கவும் அதனை பதப்படுத்தவும் உலர்களம் இல்லாததால் முக்கிய சாலைகளில் பல கிலோமீட்டர் தூரம் வரை உலர வைத்து வருகின்றனர். இதனால் அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் விபத்துக்குள்ளாகி இதுவரை சுமார் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்து உள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இப்பகுதிகளில் தனியாக உலர்களம் அமைத்து தர வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை கோரிக்கை விடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இப்பகுதியில் விபத்துகள் ஏற்படாத வண்ணம் சாலைகளில் தானியங்களை உலர வைக்கும் நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உடனடியாக மாவட்ட நிர்வாகம் புதிதாக உலர்களம் அமைத்து தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மூலவகை ஆற்றின் கால்வாயில் இருந்து விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் மடை அமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆண்டிப்பட்டி அருகே மூலவைகை ஆற்றங்கரை ஓரம் அமைந்துள்ள அடைக்கம்பட்டி, பொன்னமாள்பட்டி, தேக்கம்பட்டி உள்ளிட்ட 3 கிராமங்களில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் வழங்கப்படாத காரணத்தால் மானாவாரி நிலமாகவே காணப்படுகிறது. இந்நிலையில் மூலவைகை ஆற்று பகுதிகளில் இருந்து ஆண்டிப்பட்டிக்கு செல்லும் கால்வாயில் மடை அமைத்து கரையோரம் அமைந்துள்ள இந்த 3 கிராமங்களுக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று கிராம மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்து இருந்தனர். இதனையடுத்து மடை அமைக்க அரசு அனுமதி அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கிராம மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். ஆற்றிலிருந்து எம்ஜிஆர் போட்ட வாய்க்கால் மூலியமாக கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக இந்த தண்ணி ஆண்டி ஏட்டிக்கு போயிட்டு இருக்கு. இதில் எங்களுக்கு இங்கிட்ட 500 நிலம் பாசன வசதி இருக்கு. இந்த பாசன வசதியில்
இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த வாய்க்கால்ல இருந்து தண்ணீர் வந்து கிடைக்கல. அவர் போட்ட மடையும் இருக்கு. அந்த மடையிலிருந்து கொடுத்தாங்கன்ற இந்த 500 ஏக்கர் தரிசு நிலமும் எங்களுக்கு வந்து புன்சை நிலமாக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஆயிரும். நாங்களும் அதிகாரத்தை பல முறை மனு கொடுத்தோம். இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. மூல வைகை ஆற்று கால்வாயில் மடை அமைப்பதன் மூலம் தங்களது விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுவதோடு மானாவாரி நிலங்கள் புன்சை நிலங்களாக மாறும் என்றும் தெரிவித்துள்ள விவசாயிகள் இதுகுறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி அருகே பொது சாலையை தனிநபர் ஆக்கிரமித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கருங்கண்ணி வடக்கு தெருவில் 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் பல ஆண்டுகளாக இவர்கள் பயன்படுத்தி வந்த சாலையை தனிநபர் வேலி போட்டு அடைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஊரின் முக்கிய சாலைக்கு செல்வதற்கு இப்பகுதி மக்கள் வயல்வெளிகளிலும் பாசன வாய்க்கால்கள் வழியாகவும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தனிநபரின் சுயநலத்தால் கிராம சாலை அடைக்கப்பட்டதால் பள்ளி செல்லும் மாணவர்கள், மருத்துவமனைகளுக்கு சிகிச்சை செல்பவர்கள், வேலைக்கு செல்வோர் என அனைத்து தரப்பினரும் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் கிராமத்திற்குள் வருவதற்கு சாலை இல்லாத காரணத்தால் ஜல்ஜீவன் திட்டம் உள்ளிட்ட எந்தவித அரசு சேவைகளும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ள கிராம மக்கள் இதுகுறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் தங்களுக்கு சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுத்து அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதையெல்லாம் அடைச்சிக்கிட்டாங்க. பாதையெல்லாம் சன்னமாக ஒவ்வொருத்தராக அடைச்சி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. நடக்க பாறை இல்லாமல் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளும் போக முடியலை, வேலைக்கு போகிறவங்களும் போக முடியலை, ஆடு மாடு ஓட்ட முடியலை, எதுவுமே செய்ய முடியலை, குடிக்க தண்ணி தூக்க முடியலை. இந்த தெருவில் ஒரு பைப்பும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. பாதை இல்லாமல் ஒரு 4 அடி பாதையாவது எங்களுக்கு வேணும். ஒரு 2 வீலரு, ஒரு சின்ன வண்டி வந்து ஒரு ஜாமகமும் வந்து இறக்குறதுக்கு கூட ஒரு பாதை இல்லாமல் ரோடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் மக்கள் இங்கேருந்து நடக்க முடியலை. 4 பக்கம் அடைச்சிடுறாங்க. மற்றவங்க இனத்தார்களையும் சொல்லி இந்த அடைச்சிருக்காங்க பாருங்கள். தன்னுடைய இனத்தார்கள் பக்கத்தில் பக்கம் வச்சுருக்காங்க. நான் அடைச்சது மாதிரி அடை அப்படின்னு சொல்லி அடைச்சி இந்த வச்சுருக்காங்க பாய்க்கு. இப்போ அடைச்சது. இப்போ நம்ம எங்கே போக முடியுது? போஸ்டர் செட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே முத்துமாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவை உற்சாகமாக நடைபெற்றது. கொத்தமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டுதலோடு தொடங்கியது. இதையடுத்து இரவில் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தின் முன்னர் பெண்கள் ஆரத்தி குடங்களை தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக சென்றனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று மகிழ்ந்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பாசன வாய்க்காலில் மண்டி உள்ள ஆகாய தாமரைகளை மேட்டூர் அணை திறப்பதற்கு முன்பாகவே தூர்வாரும் பணிகளை முடிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருத்துறைப்பூண்டியில் குன்னூர் வாய்க்கால், கல்லுக்குடி வாய்க்கால் உள்ளிட்ட வாய்க்காலில் அதிக அளவு வெங்காய தாமரை செடிகள் மண்டி கிடப்பதாகவும் இதனால் தண்ணீர் செல்வதில் தடை ஏற்படுவதாகவும் விவசாயிகள் பொதுப்படைத்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து அதிகாரிகள் தூர்வாரும் பணியில் ஈடுபட்ட நிலையில் மேட்டூர் அணை திறப்பதற்கு முன்பாக பணிகளை முடிக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே தூர்வாரப்பட்ட குப்பைகள் மற்றும் கழிவுகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாபநாசம் அருகே ராஜகிரி பாசன வாய்க்கால் தூர்வாரப்பட்ட நிலையில் அதன் குப்பைகள் சாலைகளில் இருபுறமும் குவிக்கப்பட்டுள்ளது. இதனால் விபத்துகள் மற்றும் தொற்று ஏற்படுவதால் அவைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக வரைபடத்தில் இடம்பெற்றுள்ள நாடுகளை கண்களை கட்டிக்கொண்டு சரியாக அடையாளம் காட்டி 5 வயது சிறுமி சாதனை படைத்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் விவேக் பூர்ணகுமாரி தம்பதியின் மகள் ஈஷா என்பவர் துரோனா 3வது கண் யோகாவில் தீவிர பயிற்சி பெற்று வருகிறார். இந்நிலையில் அச்சிறுமி துணியால் கண்களை கட்டிக்கொண்டு உலக வரைபடத்தில் இடம்பெற்றுள்ள 42 நாடுகளை 1 நிமிடம் 17 வினாடியில் அடையாளம் காட்டி அசத்தியுள்ளார். மேலும் சிறுமியின் இந்த சாதனை முயற்சியை கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் என்கிற அமைப்பு சான்றிதழ் மற்றும் மெடல் ஆகியவற்றை வழங்கி பாராட்டியுள்ளது.
சின்னஞ்சுர குருவிகளுக்காக தன் இருசக்கர வாகனத்தை தவிர்த்துவிட்டு பேருந்தில் பயணம் செய்து வரும் இளைஞரை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். தஞ்சாவூர் கீழவாசல் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் சித்திக் பாஷா என்பவர் ரகுமான் நகரில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் அலுவலகத்திற்கு தினமும் ஸ்கூட்டியில் சென்று வரும் நிலையில் வாகனத்தை அலுவலகத்தின் பார்க்கிங் பகுதியில் நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். திரும்பி வந்து பார்க்கும்போது வாகனத்தின் முன்பகுதியில் குருவி குஞ்சுகள் கூடு கட்டி இருப்பதை அறிந்து அவைகளை தொந்தரவு செய்யாமல் தனது வாகனத்தை அங்கேயே நிறுத்திவிட்டு பேருந்தில் பயணம் செய்து வரும் நிலையில் அவரின் செயலுக்கு அனைவரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே புதிதாக திறக்கப்பட்ட நியாய விலை கட்டிடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குருவரெட்டியூரில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கடந்த 2024ஆம் ஆண்டு 16 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக ரேஷன் கடை கட்டப்பட்டது. திறப்பு விழா கண்டு 7 மாதங்களாகியும் இதுவரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வராத நிலையில் அங்கு சமூக விரோதிகள் மது அருந்துவது உள்ளிட்ட பல்வேறு சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். போஸ்டர் ZGS வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே விளையாட்டின் அவசியத்தை வலியுறுத்தி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. பழைய சிலுக்குவார்பட்டி கிராமத்தில் அரசு மற்றும் அரசு சாரா ஊழியர்கள் சார்பில் கல்வி மற்றும் விளையாட்டின் அவசியத்தை வலியுறுத்தி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதில் திண்டுக்கல், மதுரை, கோவை, நெல்லை, திருச்சி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற நிலையில் விழிப்புணர்வு ஓட்டத்தை மாவட்ட துணை ஆட்சியர் ஆரத்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் பெண்களுக்கு 6 கிலோமீட்டர் பந்தய தூரமும் ஆண்களுக்கு 12 கிலோமீட்டர் பந்தய தூரமும் நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகள் கிராம மக்களிடையே விளையாட்டு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனையடுத்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு விழா குழுவினர் பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கொஞ்சம் குட்டி குழந்தைங்க கொஞ்சம் பார்த்து வருங்க. மேக்ஸிமம் ரைட் சைடு வச்சுக்கோங்க, லெஃப்ட் சைடு. இந்நிகழ்ச்சியில் ஒரு பகுதியாக 70 வயதை கடந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் கண்ணன் மேடையில் தலைகீழாக நின்று யோகாசனம் செய்து அனைவரின் பாராட்டுகளை பெற்றார். இதெல்லாம் உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன். தொண்ணூத்தி 99வது மாரத்தான், அதாவது 99 டைம் ஓடிருக்காரு. இதோட 99, இன்னும் ஒரு மாரத்தான் ஓடினா 100 அடிச்சிருவாரு. எங்களுடைய வாழ்த்துக்களையா. எங்களது ஊரின்